ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்லேன் ஸ்டோரியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுவரை தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த போலீஸ்காரன் சியோங்கோட டைரியை கண்டுபிடிச்சி இந்த ஹீரோயினிகிட்ட கேட்டிருப்பான் இல்லையா, அப்போ அவளும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட உடலுறவு கொள்ளும்போது இந்த சிவப்பு லைன் உருவாகுது. அப்புறம் அது உடலுறவு கொண்டவங்களோட கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சிவப்பு லைனை பார்க்குறதுக்கான சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சியோங்க வச்சு இந்த கண்ணாடியை போட்டால் அது மூலமாகவும் இந்த சிகப்பு கலர் கூட பார்க்க முடியும்னு நீ சொல்ல வர அதானே அப்படின்னு நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது அப்படின்ட்டு கிளம்புறா. இல்லை, நான் நம்ப மாட்டேன்னு யார் சொன்னா, நீ சொல்கிறத நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். ஆனால் இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த சியோங் போட்டிருந்த கண்ணாடிக்கும் அவள் ஸ்கூல்லேருந்து பில்டிங்கில் விழுந்ததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல வர அதானே. நான் கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிறா. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இல்லை, ஊருக்குள்ளே நிறைய கண்ணாடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உன்னால் இந்த சிவப்பு லைனை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஊர் முழுக்க கண்ணு கூசுற அளவு சிவப்பு லைனாக இருக்குமே, அதனால தான் நீ எப்போயுமே நைட்டு கூலிங் கிளாஸோடு போட்டுட்ருக்கியா அப்படின்னா ஆமாம் அப்படின்றா. சரி, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் வீட்டுக்குள்ளே போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற சியோங் பொண்ணு பெட்டில் படுத்திருக்கா. அவள் தலைக்கு மேலே இருந்த சிவப்பு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக அலையுது. ஐயோ இவள் சாக போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஐயோன்னு கத்துறா. இப்போ எந்திரிச்சு பார்த்தா கிளாஸ் ரூமில் இருக்கா. அவள் கனவு கண்டு கத்துருப்பா போல. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கா, சியோங்க பற்றியே நினச்சிட்டு இருக்கா, அதனால் ரிலாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வெளியே போவோமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினி நான் பார்ட் டைமாக ஜாப் பார்க்குறேன், அதனால் என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு. ஒன்றால் வர முடியாது, ஆனால் நீ வேலை பார்க்குற இடத்துக்கு எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவள் இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் இருப்பாள். அவள் ஒரு கண்ணாடி போட்டிருக்கா. அவள் போட்டிருக்க கண்ணாடிலேயே ரெட் லைன் கோடு தெரியுது போல். அவள் யாருன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டீச்சரு. போதாக்குறைக்கு அதே கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், மேக்ஸ் டீச்சரை இவள் லவ் பண்ணுவா போல். இவள் அவனை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு பார்த்துட்ருப்பா போல். இப்போ இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரி ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு அவங்களும் ஒரு ரூமை பிடிச்சி இருந்துடுறாங்க. இப்போ ஒரு பஞ்சு மிட்டாய்க்காரி ஒருத்தி உள்ள வரா. யார் அவள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோயினி ஃப்ரெண்டில் ஒருத்தி சொல்கிறா. சரி, இவள் யாராக வேணா இருந்துட்டு போகிறா அப்படின்னு விட்டா அவள் யாரும் இல்லைங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தி டீச்சர் இருந்தால அவள் தான் இவள் 206ன்ற ஒரு ரூமில் போய் படுத்திருக்கா. படுத்து தனியாக விட்டத்தை பார்த்து ஏதேதோ பேசிட்டு படுத்து கிடக்கா. இப்போ மறுநாள் ஆகுது. மறுநாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடுறாங்க அவளை. இந்த பஞ்சு மிட்டாய்க்காரி வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஸ்டாஃப், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயினையும் அவளை பார்க்குறா. அவளோட தலையில் ஒரே ஒரு சிகப்பு லைன் இருக்குது. உடனே அவங்களும் இப்போ வீட்டுக்கு தலையில் இருக்க பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு இந்த ஊரில் இருக்க எல்லாரோட தலையில் இருக்க சிகப்பு கலர் லைனை உத்து பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினி சின்ன வயசில் இருக்கும்போதே சிகப்பு லைன் தெரியுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா ஹீரோயினோட அப்பா அவங்க அம்மாவே கொண்டிருப்பாங்க இல்லையா, அப்போ இவள் சின்ன வயசுலேயே உளறியிருப்பா போல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சிகப்பு லைன் தெரியுதுங்கிறத. அதை வச்சு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான் சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினிக்கு இந்த சிகப்பு லைன் தெரியுதுங்கிறது. இப்போ அந்த ஹீரோயினையும் போலீஸ்காரனும் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னால் சிவப்பு லைனை பார்க்க முடியும் அப்படின்னா என்னோட மருமக பொண்ணு மேலே எத்தனை கோடு இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னா அவள் சொல்கிறா ஒரு கோடு தான் இருக்குது. அந்த ஒரு கோடு யாரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு கோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்குவே அந்த பொண்ணு தலையில் இருக்க கோடு யாரோட கனெக்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் யோசிக்கிறான். அப்போ ஹீரோயினி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு சிட்டியில் ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான் போல். அவன் ஒரு வித்தியாசமான கண்ணாடி போட்டிருக்கான். ஆனால் அவன் தலையில் எத்தனை கோடு இருக்குன்னு நம்ம ஹீரோயினியால் பார்க்கவே முடியல. அப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இந்த மாதிரி கண்ணாடி நிறைய பேர்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கண்ணாடியால் தான் நிறைய கொலைகள் இங்கே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ இங்கிட்ட அக்கௌண்ட்ஸ் டீச்சரில் என்ன பண்ணுறான்னா அப்போ அந்த பக்கம் பாட்டு கேட்குது. பாட்டு கேட்டால் கண்டிப்பாக மியூசிக் டீச்சர் அங்கே உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர் அப்புறம் மியூசிக் டீச்சர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போய் பேசுகிறா. அப்போ அவனே உங்களுக்கு ஏதாவது எய்ம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவன் எனக்கு எந்த பெரிய எய்மும் இல்லை, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த மியூசிக் டீச்சர் நீங்கள் சினிமாவில் இருக்க தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்றையா. உடனே வாவ் சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர் அவள் தலையில் ஒரு தனியாக ரெட் லைன் இருக்கும்ல, இவன் தலையில் ஒரு ரெட் லைன் இருக்கும்ல, அது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இவளாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோயினி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கல அந்த கிளாஸ் லீடர் பையன் இருப்பான் இல்லையா, அந்த பையன் ஹீரோயினிட்ட இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா என் கூட வாங்க, உன்ட்ட ஒன்று காட்டணும் அப்படின்றான். உடனே ஹீரோயினையும் நான் இன்னைக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போனால் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. நீ என்ன இங்கே கூட்டிகிட்டு? ஆமாம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா இங்கே நான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்.
சொன்னோடனே நம்ம ஹீரோயினி ரொம்ப யோசிச்சுட்டு நானும் ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு பார்த்தா அவன் ஸ்விம் பண்ணுவான்னு பார்த்தா வெளியே வருவான்னு பார்த்தா வெளியே வரவே இல்லை. கீழே ஆழத்துக்கு போய் அவள் பாட்டுக்கு உட்காந்தே இருக்கா. ஐயோ உங்களுக்கு என்னாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த லீடர் பையன் தான் குதிச்சு அவளை காப்பாற்றினா அவள் ஃபஸ்ட் டைமாக அது மாதிரி அனுபவத்தை பெறவும் ரொம்ப சந்தோஷப்படுறவும் நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன விஷயம், எதுக்காக அது மாதிரி இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவன் இந்த லீடர் பையன் கேட்குறேன். அப்போ தான் மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி எனக்கு ரெட் லைன் தெரியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவன் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஏன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னும் எனக்கு ஒன்றும் இது பெருசாக தெரியல, நீ வந்து ஒரு ஸ்பெஷல், ஏன்னா எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கிறது கிடையாது, உனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னா நீ ஸ்பெஷல் தானே, நீ அதை நினச்சிக்கோ, நீ அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு சொல்கிறேன். அவன்கிட்ட பேசினது இவளுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. சரி அதெல்லாம் விட என் தலைக்கு மேலே ஏதாவது கோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கேட்குறியான். அதுக்கு அவள் இல்லை, அப்போ உன் தலையில் ஏதாவது கோடு இருக்கா, இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே சரின்னு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து படுத்துட்டு அவன் வந்து அங்கே ஜேக்கன் போத்தி விட்டுருப்பா குளிர்துன்னு, அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினி எப்பயும் போல் அவள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே வழக்கம் போல் அந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சரு இந்த ஹோட்டலில் ரூம் எடுக்கிறதுக்காக வரும்போது தனியாக ரூம் எடுத்து இருந்துட்டு தனக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயினி கேட்குறா. அவள் வந்து இந்த மாதிரி மியூசிக் டீச்சரை லவ் பண்ணுறதையும் அவன் கூட வாழணும், அவங்க கூட ஒன்றா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு தனியாக பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயினி கேட்ட உடனேயும் இப்போ தான் இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னென்னா இவ ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒரு பொண்ணும் பையனும் எசக இருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு கத்துற சவுண்டு கேட்குது. உடனே அவள் யாருன்னு எட்டி பார்க்குறா. யாருன்னு பார்த்தா இந்த மியூசிக் டீச்சரு வேற ஒரு பொண்ணோட சேர்ந்துருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக கடுப்பாயிருது இவளுக்கு. என்னடா நம்ம இந்த மியூசிக் டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா நம்மளால முடியல, எவ்வளோ ஒருத்தியோட சேர்ந்துருக்கானே, உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. உடனே அந்த மியூசிக் டீச்சர் கூட இருந்த பொண்ணும் எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நாளைக்கு இதே டைம் இதே ரூமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சரும் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த தலையில் மாட்டியிருக்க விக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு இந்த மாதிரி நான் ரூம் பை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நாளைக்கு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்துக்கிறா. இப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மியூசிக் டீச்சர் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் மியூசிக் டீச்சருக்கு தண்ணியில் ஒரு மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு அவனை மயக்கமடைய வச்சுட்டு மியூசிக் டீச்சரை பார்க்க வர ஒரு லேடி ஒரு வரதில் அந்த பொண்ணை வந்து அடித்து மட்டையாக்கி இவ தங்கியிருக்க ரூம்லேயே கட்டி போட்டுட்டு இவ வந்து இந்த மியூசிக் டீச்சரோட ரூமுக்கு போகிறா. அப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர் கண்ணாடியும் போட்டிருக்கா. அவனை பார்த்துட்டு உடனே இந்த மியூசிக் டீச்சர் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்றவும் இந்த மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும், உன் கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அப்புறம் வற்புறுத்தி இவன் வந்து அவனோட சேர்ந்துருக்க முயற்சி பண்ணுறான். அவன் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறான். போனவனையும் கோவம் ஆயிடுது இவளுக்கு. வேகமாக கோவத்தில் கட்டையை தூக்கி அவன் மண்டையிலே அடிச்சிட்றா. அடித்த உடனே அவனுக்கு தலை சுற்றுது, விறுவிறுன்னு ஆகுது, மயக்கப்பட்டு விழுந்துடுறான். அவன் தலையில் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. அதை கூட பொருட்படுத்தாமல் சேர்ந்துருக்கும் போது இவ எப்படிப்பட்ட பொட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே மயங்கி அப்படியே செத்தே போயிடுறான். ஆனால் இவ ஐயோ செத்துட்டிங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு மறுபடியும் செத்ததுக்கப்புறமும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், நம்ம வேலையை முடிச்சிடணும், அதாவது நம்ம கோலே அதான்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து அவன் செத்து போயிட்டான். இவளும் சொல்லி முடிச்சிட்டா, அவள் தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டா. உடனே ஐயோ நம்ம செத்தவங்கக்கிட்ட கூட இப்படி பண்ணிட்டோமே, இது அவனுக்கு சாகிறதுக்கே நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு குளிக்கிற பாத்து டப்பில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ வந்து அவள் ஒரு கையில் ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சுருக்கா பேக்குள்ள. அந்த பின் எடுத்து அவளோட கையிலேயே அவள் அடிச்சுக்கிறா. அப்போ வந்து ப்ளீடிங் ஆகிடுது ரத்தம் கையில். உடனே அந்த பாத்து டப்பில் இவளும் செத்து போயிடுறா. அப்புறம் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினி ரூம்பை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயினி என்னன்னு பார்த்தா அந்த பக்கத்து ரூமில் ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணை கட்டி போட்டிருப்பான்ல இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சரு. உடனே அந்த பொண்ணு என்னை காப்பாற்றுமான்றா. உடனே இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்குன்னா அப்போ மேக்ஸ் அக்கௌண்ட் டீச்சருக்கும் மியூசிக் டீச்சருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறா. பார்த்தா 2 பேரும் செத்து கிடக்காங்க. உடனே டக்குன்னு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறா. உடனே அந்த போலீஸ்காரன் வந்துட்டான். உடனே இந்த போலீஸ் ஹீரோயின்கிட்ட கேட்குறான், இந்த நடந்த சம்பவத்துக்கும் கண்ணாடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சரோ இல்லை மியூசிக் டீச்சரோ யாராவது கண்ணாடி போட்டிருந்தாங்களா அப்படின்னு. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, அந்த வந்து கண்ணாடி போட்டிருந்தா, அக்கௌண்ட்ஸ் டீச்சர் கண்ணாடி போட்டிருந்தா அப்படின்றோம். உடனே இந்த ஹீரோ வந்து அப்போ கண்ணாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அந்த பாத் டப்பில் தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடியில் ஒரு கண்ணாடி இருக்குது, அதை எடுக்கிறியா, அப்போ இந்த கண்ணாடி தான் அந்த கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை போட்டு பார்க்குறான். கண்ணாடியை பார்த்தா அவன் தலையில் மரம் மாதிரி கூட போகுது. இவனே அதிர்ச்சி ஆகிறான். அப்போ அந்த போலீஸ்காரன் இந்த கண்ணாடியால் கண்டிப்பாக ஆபத்து தான் இருக்குது, ஏன்னா இந்த கண்ணாடி போட்டிருக்க எல்லாரும் சாகத்தான் செய்கிறாங்க, இதனால் ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.
அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.